அனைவருக்கும் வணக்கம். ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்தது. ஒரு மனசுக்கு இதமான ஒரு சம்பவங்கள். அதை கொஞ்சம் அது எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் நடந்தது. இது குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருந்தார். சுற்றி பார்த்திங்கன்னா, அந்த அந்த அசா ஹோட்டலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அப்படியே பேனர் பட்டையை கிளப்பியிருந்தார். அந்த பேனர் வச்சுருந்தார். ஐயாவை வரவேற்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட பேர் அங்கே வந்திருந்தாங்க. மகளிர் வந்து நிறையா வந்திருந்தாங்க. ஐயாவை பார்க்குறதுக்குன்னு இங்கே வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, கைகளில் வந்து அந்த ஐயாவுடைய படம், புரட்சித் தலைவி எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய படம் வச்சு வந்தாங்க. ஐயா அப்படியே வந்து உள்ளே என்ட்ராகிறாங்க. உள்ளே என்ட்ரான உடனே அவங்க அந்த மகளிர்லாம் அவங்க அந்த அளவுக்கு ஒரு கோஷத்தை வந்து போடுறாங்க. ஐயா ஓபிஎஸ் வாழ்க வாழ்க அப்படிங்கிற ஒரு கோஷம் வந்து அது விண்ணமுற்ற அளவுக்கு அந்த பில்டிங்கே ஒரு மாதிரியா இருந்தது. அந்த அந்த இடத்துல நிற்கும்போது அது ஒரு ஃபீல் இருந்தது. நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ஐயா வந்து உள்ளே இறங்கணும் கேமரா வந்து அப்படியே உள்ளே சூழ்ந்துக்கிட்டாங்க. எங்கேயுமே வந்து ஐயா வந்து போகிறாங்க, ஒரு மீட்டிங் போகிறாங்க அப்படின்னா மொத்த மீடியாவுமே அங்கே தான் இருக்கும். கேமரா சூழ்ந்த உடனே ஐயா ஆஃபீஸர் வந்து அப்படியே உள்ளே வர்றாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ளே அந்த ஹாலுக்குள்ளே வரும்போது மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேராக போய் அங்கே போய் அந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துருவாங்க. ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா, உள்ளே என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே 2 பக்கமும் திரும்பி அங்கே இருக்கிற மக்களை பார்த்து, அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அங்கே இருக்கிற அந்த மகளிர் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க இல்லையா, கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளருமே 2 பக்கம் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வரவேற்று போய் நேராக உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் அந்த மேடைக்கு பக்கத்துலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அந்த படங்கள் இருந்தது. அது வந்து இது பூ போட்டு அந்த மலர் போட்டு வணங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாலைகள்லாம் வந்து சரி செஞ்சாங்க. ஒரு தலைவராக இருக்கக்கூடியவங்க அதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மற்ற தலைவர்லாம் பார்த்திங்கன்னா பூ போட்டதோடு போயிடுவாங்க. அந்த பூ நிறைஞ்சிருக்கு, அதனுடைய அந்த அவங்க தலைவருடைய ஃபேஸ் வந்து மறையுது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் மேடையில் போய் உட்காந்து மறுபடியும் எல்லா மாவட்ட செயலாளருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு அதில் வந்து உட்காடுறாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக பேச சொன்னாங்க. முதல்ல வந்து கழகத்தினுடைய கொள்கை பேச்சாளர் மருது அழகுராஜ் வந்து பேசினாங்க. எல்லா மாவட்ட செயலாளரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அவங்கவுங்க அவங்களுடைய கருத்துக்கள் வந்து சொன்னாங்க. இன்றைக்கி அரசியலில் நடக்கிற நிலைமை, நாளைக்கு என்ன முடிவுகள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்லாம் வந்து ஐயாட்ட வந்து ஒரு கொஷினாகவே வச்சாங்க. அது எல்லாருமே பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம், துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியன் அவங்கெல்லாம் வந்து பேசினாங்க. இது இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா, 2027 ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் தான் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம், அவரோட ஆட்சி அமையும், அண்ணன் தான் அடுத்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் மனோஜ் பாண்டியன் அவர்களும் வந்து பேசினாங்க. அவங்களும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நேரம் சரியில்லை, அதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பேசினாங்க. பேசி முடித்த உடனே பார்த்திங்கன்னா, அதுக்கடுத்து இங்கே மருது அழகுராஜ் அவர்கள் வந்து பேசினாங்க. அதோடு வந்து கூட்டம் வந்து கலைஞ்சு பார்த்தா செய்தியாளர்கள் வந்து கூட்டிட்டாங்க. செய்தியாளர்கள் கூட்டி எல்லாருமே வந்து உட்காந்து செய்தியாளர் சந்திப்பு வேறு நடந்தது. அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இளைஞர்களுக்கு வந்து உற்சாகமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அங்கே வந்து இப்போ தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு வந்து புதுசாக ஒரு புது ரத்னம் பாய்ச்சணும், நீங்கள் வந்து ஜெயபிரதீப் அவர்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க, பரிந்துரை பண்ணாங்க. அது செய்தியாளர் சந்திப்புலையுமே ஐயா வந்து அதை விளக்கமாக சொன்னாங்க. அதில் பார்த்திங்கன்னா, உறவுகள், நட்புகள் எல்லோருமே வந்து கூடியிருந்தாங்க. ஒரு வந்து பரஸ்பரம் வந்து அன்பு பாராட்டிக்கிட்டாங்க. எல்லாமே அந்த நிகழ்வு நடந்தது. மொத்தத்தில் அது ஒரு கூட்டமாக தெரியல. ஐயா ஓபிஎஸ் அவர் வந்தாலே அது ஒரு திருவிழா கோலம் தான். எல்லாருமே வந்து நினைஞ்சிடும். மாவட்ட செயலர் மட்டும்தான் வந்தாங்களா அப்படின்னா, ஐயாவை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. நன்றி, வணக்கம்.